எனக்கும் சிவகார்த்திகேயனை பிடிக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு தான் போவோம். இப்போ ஸ்க்ரீன்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஜனநாயகனுக்கு இல்லையா. ஸோ இதுலேயே தெரியுது பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஜனநாயகம் தான். பராசக்தி அந்த படம் இப்போ தான் கேள்விப்படுறேன். 1000 படம் நேரத்துன்னு வரட்டுங்க, தளபதி ஒருத்தர் இருந்தாலே போதுங்க, பார்த்துக்கலாம். வசூல் ரீதியாக ஜனநாயகன் தான் அடிச்சுக்க முடியாது, சான்ஸே இல்லை. பராசக்தி கிட்ட கூட வர முடியாது. ஸோ கிளாஷ் என்ன ஆனாலும் ஸ்டோரி எது ஆப்வியஸாக நல்லா இருக்கோ கண்டிப்பாக அந்த படம் தான் ஓட போகுது. விஜய் அஜித்னா தான் அது ஒரு கிளாஷாக இருக்கும். தளபதிக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு யாருனாலே அடிச்சுக்க முடியாது. லாஸ்ட் படம் ஒரு ஃபீலிங் தான், பட் அதுக்கான ட்ரிபியூட்டாக வந்து ஒரு 4 தடவையாக தேட்டர் போய் பார்ப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். தளபதிக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக, அதில் சந்தேகமே இல்லை. ஜனநாயகம் தான். பராசக்தி அந்த படம் இப்போ தான் கேள்விப்படுறேன். யாருதுன்னே தெரியாது எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன் நான். ஆப்வியஸ்லி ஜனநாயகனுக்கு அண்ணன் லாஸ்ட் படம், அது மட்டும் இல்லாமல் கோலிவுட் கிங் வேறு, அண்ணனோட எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் வேறு பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். படம் வந்தால் தெரியும், அண்ணன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். காம்படிஷனாக வேணும்னே இருக்கிறாங்களா தெரியாமல் இருக்காங்களா தெரியல நம்மளுக்கு. படம் வந்தால் பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும்னா வந்து தளபதிக்கு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எஸ்கேக்கு இருக்காங்களான்னு எனக்கு தெரில. பட் எஸ்கேக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே தளபதியை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிளாஷ் என்ன ஆனாலும் ஸ்டோரி எது ஆப்வியஸாக நல்லா இருக்கோ கண்டிப்பாக அந்த படம் தான் ஓட போகுது. இது தளபதியோட லாஸ்ட் படம்ன்றனால நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, தளபதி ரசிகர்கள் படத்தை வந்து நல்லாவே கலெக்ஷனுக்கும் சரி அண்ட் டேஸும் சரி நல்லாவே ஓட்டிடுவாங்க எனக்கு தோணுது. ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது. பராசக்தி ஜனநாயகன் ரெண்டுமே ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி கிளாஸே இல்லாமல் இருந்திருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ ரெண்டுமே பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை வந்து எந்த படம் நல்லா இருக்கும், எந்த இது பெட்டராக இருக்குன்னு தோணும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறது ஜனநாயகன் தான். ஏன்னா ஆக்சுவலாக இது தளபதியோட கடைசி படம். பட் ஆனால் பராசக்தியும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தால் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா தளபதி கடைசி படம் தனியாக ரிலீஸ் ஆகி நல்லா பாப்புலர் ரீச் ஆகிருக்கலாம். பட் பராசக்தியும் 3 பேர் வராங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஜனநாயகன் தான். விஜயோட கடைசி படம் வேறு வேலையெல்லாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் போகணும். கேங்காக போயிட்டு வைப் பண்ண வாங்கிட்டு தலைவரை கடைசி வாட்டியும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரது தான். அண்ணன் சொன்னது தான் டிவிகே டிஎம்கே, அதான் அண்ணன் சொன்னது தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெஜைன் அவங்களுக்கே தெரியும், பராசக்திக்கு அந்த ஒரு கிளாஷ் நடக்கிறதுக்கு இப்போது ஸ்க்ரீன்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஜனநாயகனுக்கு இல்லையா. ஸோ இதுலேயே தெரியுது பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நினச்சி பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, பெரிய படம், அதில் 3 ஹீரோஸ் வேறு இருக்காங்க, ஜெயம் ரவிலேருந்து அதர்வாலேருந்து இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் அவங்க நினச்சி விடுறாங்க. ஆனால் அண்ணன் ஒருத்தர் போதும் எல்லாருக்கும் பார்த்துக்க. ஸோ டேரக்டரே வேணாண்ணே, தளபதியே போதுண்ணே. எதுக்குண்ணே டேரக்டர்லாம், எச் வினோத் தானே. கண்டிப்பாக தளபதி தான். ஏன்னா 1000 படம் நேரத்துன்னு வரட்டுங்க, ஆனால் தளபதி ஒருத்தர் இருந்தாலே போதுங்க, பார்த்துக்கலாம். இந்த வருஷம் ஜனநாயகம் தான், அவ்வளோதான். யாருனாலே அடிச்சுக்க முடியாது, தமிழ் சினிமாவில் சொல்ல வேண்டியதே இல்லை. பட் எனக்கும் சிவகார்த்திகேயனை பிடிக்கும். பட் ஆனால் தளபதியாக சிவகார்த்திகேயனா யாரும் யோசிக்கவே வேண்டியது இல்லை. தளபதி தான். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கு இதில் விருப்பமாக இருக்குமா இல்லையான்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சிவகார்த்திகேயன் சின்ன வயசுலேருந்து அடிபட்டு வந்திருக்கிறவர், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ அடுத்தது சின்ன தளபதியான்னு கொண்டாடுற அளவுக்கு வந்தவர் தளபதியாடவே மோதுனா அவருக்கு அது நெகட்டிவாக தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வருது ஏதோ பாலிடிக்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. தளபதி வந்தாவே ஒரு மாதிரி தளபதி தீபாவளினா தளபதி படம் இல்லாமல் இருந்ததே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துட்டு இதுதான் கடைசி படம்னா அதுவே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் ஒன்லி. பராசக்தி மேலே ஏன் எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஒரு மாதிரி 3 மெயின் ஆக்டர்ஸ் 3 இருக்காங்க, அதர்வா, ஜெயம் ரவி, இறுதி சுற்று டைரக்டர் ஆல்ரெடி இறுதி சுற்றுறது ஒரு செம படம், ஒரு மாதிரி அந்த மாதிரி. ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி சிவகார்த்திகேயன் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுற கதையும் ஓரளவுக்கு நல்ல கதையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பட் ஆனாலும் என்னோட ஓட்டு ஃபுல்லாக ஜனநாயகனுக்கு மட்டும்தான். தளபதிக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக, அதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் தளபதிக்கே ஓட்டு போட்டுருங்க. கொண்டாடுவோம், தளபதியை கொண்டாடுவோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இல்லை, எனக்கும் சிவகார்த்திகேயனை பிடிக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு தான் போவோம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு வசூல் ரீதியாக ஜனநாயகன் தான் அடிச்சுக்க முடியாது, சான்ஸே இல்லை. பராசக்தி கிட்ட கூட வர முடியாது. பார்ப்போம், அது போவோமானே தெரியல. போவோம், பொங்கலுக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க, அதனால் வீக்கெண்டு தான் போவோம். சிவகார்த்திகேயன் அண்ட் பர்சனலாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து தளபதி சொன்னால், 2வது வந்து சிவகார்த்திகேயன் சொல்லுவேன். ஸோ ஒரு படம் தளபதி பார்த்தா சிவகார்த்திகேயன் பார்ப்பேன். ஸோ யாரு கலெக்ஷன் முன்ன பின்ன இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படம் பார்க்க வேண்டியதான். ஸோ 2 படமும் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் என்னோட தாட். எல்லா படமும் வந்து ஸ்டோரி பேஸ் பண்ணி ஓடாது. ஸோ ட்ரூ ஸ்டோரின்னும் போது கொஞ்சம் ஸ்டோரி வந்து நல்லா மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஆமாம் ட்ரூ ஸ்டோரினா இப்போ ஜெய்பீமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ட்ரூ ஸ்டோரிஸ்லாம் வந்து சொசைட்டியில் நல்லாவே ஓடி இருக்கு. டேரக்டர் அவங்களை வந்து குறைச்சி இடம் போட்ட முடியாது. மாறாப்பா அந்த படம்லாம் வந்து மறக்கவே முடியாது இல்லையா. சூரரை போட்டுலாம் வந்து சில நெப்பிக் தானே. ஸோ அந்த மாதிரி ஓடிடும் கண்டிப்பாக. வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி ஒரு 500 நாள் 600 நாள் ஓடுன்ற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. பட் இதை வந்து நீங்கள் ரீமேக் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஸோ எல்லாருமே அதை ரீமேக் மூவியை அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியுது ரீமேக் மூவின்னு. பட் ஸ்டில் சிவகார்த்திகேயன் பண்ணும்போது அது ரீமேக் மூவியாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் தளபதி பண்ணும்போது அது ரீமேக் மூவியாக தெரியலன்னும் போது
அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஈக்குவல் தான். ஸோ இது வந்து ஒரு 150 அடிக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒரு 150 அடிக்கணுன்றது தான் நம்ம தாட். இவங்க வந்து மேபி பொலிட்டிக்கலாக இதை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா தெரியல. பொலிட்டிக்கலாக பார்த்தாலும் எனக்கு மேபி தளபதி சைடில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு கிளாஷாக இல்லாமல் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இதாக இது பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபேன்ஸுங்கலேருந்து ஃபேமிலிஸ் வரைக்கும் எல்லாருமே மூவிஸ் எல்லாருமே சேர்ந்து எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் பார்க்கணும் தான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரியெல்லாம் இப்போ யாரும் யோசிக்கிறது இல்லை. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஷுங்கிறது விஜய் அஜித்னா தான் அது ஒரு கிளாஷாக இருக்கும். படங்கள் வந்து உண்மையாக சொல்ல எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓடிடியில் இருக்குது, ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எண்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. திருப்பி இப்போ கில்லி படம் வந்தது, போய் மறுபடியும் கொண்டாடணும். திருப்பி ரீரிலீஸ் சச்சின் அப்போலாம் திருப்பி போய் கொண்டாடணும். அந்த மாதிரி தான் ஒரு 10 தடவை தளபதி படம் போட்டாலும் போய் கொண்டாட தான் போகிறோம். இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஃபேஸில் இருக்கனால அதே படமாக வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்க வேண்டியதா தளபதின்ற ஒரு தாட்டு தான். லாஸ்ட் படம் ஒரு ஃபீலிங் தான். பட் அதுக்கான ட்ரிபியூட்டாக வந்து ஒரு 4 தடவையோ தேட்டர் போய் பார்ப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு ப்ரோ. இது நான் சொல்ல பாருங்களேன். இப்போ வந்து அதே தான் தலைவருக்கும் சொன்னாங்க. தலைவர் படம் வந்து 1000 கோடி அடிச்சிரும். ஸோ முன்னாடி படம் வந்து 600 சம்திங் மேலே கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 1000 கோடிக்கான டார்கெட்னு சொன்னாங்க. பட் மக்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இது வந்து 1000 கோடிக்கான கதை இல்லைன்னு. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. 10 தடவை போய் பார்க்கும்போது அது ஒர்த்தான ஒரு மூவியாக இருக்கலாம். ஒரு தடவை பார்த்துட்டு வெளில வந்து நம்மளே ரிவ்யூ சொல்லுவோம், ஓகே தான்டா படம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு என்னதான் டப்பிங் படமாக இருந்தாலும் மேபி தளபதி ஃபேன்ஸுக்காக அது ஒரு 500 கோடி மேலே கண்டிப்பாக அடிச்சிடும். கதையோட வெயிட்டேஜ், சீன்ஸ் அண்ட் மக்களோட எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்ற பேஸ் பண்ணி திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களான்றது கொஸ்டின் மார்க். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு 1000 கோடி அடிச்சா சந்தோஷமாக இருக்குன்ட்டு. நான் வந்து 70-30 சொல்கிறேன். தளபதிக்கு 70 சொல்கிறேன், பராசக்திக்கு 30 சொல்கிறேன். ஆமாம், இப்போ விஜயும் மூவ் ஆன் ஆகிட்டாரு. ஸோ அவரும் அரசியலுங்கிற மாதிரி ஜம்ப் ஆகிட்டார். ஸோ அதனால் பெருசாக கிளாஷ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எந்த மூவி வந்தாலும் இது எப்படி முக்கால்வாசி ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால அவங்க மேபி மூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படியும் தளபதி மூவி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வசூல் எப்படியும் எடுத்துருவாங்க. அவ்வளோதான், வசூல் எப்படியும் தளபதி எடுத்துருவாங்க. சிவகார்த்திகேயன் மூவி ஆப்வியஸாக ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கோ அந்த படத்துக்கு போய்க்க வேண்டியது. சிவகார்த்திகேயன் பிடிக்காதுன்னு சொல்ல பிடிக்கும். பட் ஆனால் விஜய் வந்துட்டு கடைசி படன்றதுனால எல்லா எக்ஸ்பெக்டேஷன் எங்கள் கிளாஸ் எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. அதனால தள்ளி ஓட்டு தான் நல்லா இருந்திருக்கும். தெரில, எனக்கு 2 பேரும் பிடிக்குன்றதுனால நான் மோஸ்ட்லி எல்லா படம் பார்த்துட்டேன். அதனால நான் மோஸ்ட்லி 2 ஃபிலிம்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2 days கழிச்சு இன்னொரு படம் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அஜித் இருந்தார், இப்போ அஜித் இல்லை. இப்போ கிளாஷ்ன்றதுனால போட்டி நல்லா இருக்கும் உங்களுக்குன்றப்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் ஃபேன் நான் இல்லை, இருந்தாலும் லைக் ஏதோ கிளாஷ்ன்றதுனால நல்லா இருக்கும். இது சுற்றே ஒரு மாதிரி லைக் படம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த படம் எனக்கு இன்னும் டீசர் எதுவும் பார்க்கல, அப்டேட் வந்து பார்க்கல. பார்த்தனா நான் அது சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதுவும் பார்க்கல, ஃபுல்லாக ஜனநாயகன் பார்த்துட்டு இருந்தேன். ஹெச்வினோத் படம் நல்லாயிருக்கும், மோஸ்ட்லி பார்க்கலாம். பகவந்த் கேசரின்ட்டு தீவிரம் விஜய் ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க. லைக் நான் மூவியில் வரனால நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பகவந்த் கேசரியும் பார்த்தது இல்லை, சரி பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். அதுவும் இருக்கும். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கிற படம் ஓடி தானே இருக்கும். விஜய் படம் வந்துடும் எப்படியா இருந்தாலும், ரசிகர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வேறு அரசியலுக்கு போகிறாரு, அதனால லாஸ்ட் படமும் அது நல்லா ஓடும். படத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க, ஸ்டோரி பயங்கரமாக பறக்கும் எல்லாம். விஜய் படம் ஓடிடும் எப்படியா இருக்கும். பராசக்தி ஓடும், நார்மலாக இருக்கும். ஜனநாயகம் அடிச்சிடும். நான் ஜனநாயகம் போவேன், ஏன்னா தளபதியோட கடைசி படமும் அப்படியே போயிடும். அவர் மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லுவாருன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு படமும் மக்களுக்கு எல்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி போயிட்டுருக்கு தமிழ்நாடு அரசியல் பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணுவோம். படத்தில் வரும் நார்மலாக சர்க்கார் படமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் வருது. நார்மலாக சர்க்காருக்கு அப்படின்னா அது ஜனநாயகம் பற்றி